எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அன்னைக்கு என் பொண்ணுக்கு காயின் ஆபேல் கதையை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போது எனக்குள்ளே ஒரு கேள்வி. ஆண்டவர் வந்து ரொம்ப நல்ல தேவன், ரொம்ப நல்லவர். அவர் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு, ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்ட்டு நம்மலாம் சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஏன் வந்து காயினோட பலியை வந்து அங்கீகரிக்கலை? அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி. சரி, என்னதான் அங்கே போட்டிருக்கு அப்படின்ட்டு அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த சம்பவத்தை எடுத்து வாசித்த பொழுது சில காரியங்கள் எனக்குள்ளே தோன்றினது. ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் நான் உங்களோட கூட பேசலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். இதில் முக்கியமாக நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, பாவம் என்றால் என்ன அப்படிங்கிறத இந்த சம்பவத்திலேருந்து நம்ம வந்து கற்றுக்கொள்வதற்கு பிரயோஜனமாக இருக்கும். அதாவது என்னுடைய பார்வையில் பாவம் என்றால் என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களோட கூட சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ நம்ம போகலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஸோ காயின் வந்து பார்க்குறோம், ஒரு விவசாயியாக இருந்தான், ஃபார்மர். ஆபேல் வந்து ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான், மெய்ப்பனாக இருந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. சரி, அப்போது இங்கே பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. அவன் வந்து விவசாயத்தில் பயிரிட்டதை கொஞ்சத்தை கொண்டு வந்து கொடுத்தான். ஆபேல் வந்து அவனுடைய தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்து என்ன பண்ணுறான், வந்து செலுத்துறதை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதில் என்ன பெரிய வித்தியாசம்? ஒன்றும் எதனால ஆண்டவருக்கு வந்து அப்படி வந்து அவனுடைய காயினுடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாமல் போனது காரணம் என்ன அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நம்ம இதை எல்லாருக்குமே தெரியும். எபிரேயர் 11:4 இதே விஷயத்தை வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்க்குறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். ஸோ காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அப்போ இங்கேயும் பார்க்குறோம், இங்கேயும் வந்து ஸ்பெசிஃபிக்காக போடல, மேன்மையான காரியத்தை வந்து செலுத்தினா அப்படின்னு தான் போட்டிருக்குது. அப்போது எனக்குள்ள கேள்வி, அப்படி என்ன வந்து காயின் செலுத்தினது இல்லாமல் ஆபேல் காணிக்கையில் அப்படி என்ன தான் இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு கேள்வி. அப்படி அதை குறித்து நான் தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது முதலாவது பலி, அதை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பலி வந்து ஆண்டவருக்கு அவசியமா இல்லை உங்களுக்கும் எனக்கும் அவசியமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா பலி வந்து ஆண்டவருடைய கான்செப்ட் கிடையாது. ஆண்டவர் வந்து எனக்கு இந்த மிருகத்தை அடித்து கொண்டு வா அப்படிலாம் அவருடைய கான்செப்ட் கிடையாது. பலி என்பது ஆதாமும் ஏவாளும் தவறு செய்து வெளியே போன பொழுது அங்கே பார்க்குறோம், ஒரு ஆடு அடிக்கப்படுது. அதுவும் எதற்காகனா இந்த மாதிரி இவர்களுடைய வெட்கத்தையும் நிர்வாணத்தையும் மறைப்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ணுறார், ஒரு தோலை, அது மூலமாக தோலை உண்டு பண்ணி அவங்கள உடுத்து வைக்கிறத பார்க்குறோம். அப்போது இதில் பழைய அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் ஒரு பலியை எடுத்துகிட்டு வந்து எது கொடுத்தாங்கன்னா ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு. ஆண்டவர் வந்து இப்படி நம்ம தப்பு செஞ்சிட்டோம், எதையாவது கொண்டு வந்தால் தான் அவர் நம்மளை ஏற்றுக்கிடுவார் அப்படிங்கிற அவங்க மனசாட்சியில் ஒரு இருளடைந்து காணப்பட்டதுனால நம்மளுடைய மனசுக்கு அப்பா ஏதாவது ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து அவர்கிட்ட நல்ல பேர் எடுத்துடலாம், அவர் நம்ம மேலே கோபமாக இருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு குட் ஃபீல் ஃபேக்டர் வரணும் அப்படிங்கிறக்காண்டி மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் பலி. ஏன்னா ஏன் அப்படின்னு அப்போ நீங்கள் சொல்லலாம், அப்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தான் லிஸ்ட்டு போட்டு கொடுத்தாரு லேவியராகமத்தில், அது எது அப்படின்லாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் லேவியராகமத்தை நல்லா போய் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லை அப்படின்னு. அதாவது பலின்னா இந்த மாதிரி ஏதாவது இப்படி தான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அவர் வந்து நீங்கள் என்கிட்ட வந்தால் போதும் அப்படிங்கிற மீனிங்கில் தான் பலியவே வந்து அவர் ஒத்துக்கிறார். ஏன்னா நம்ம பார்க்குறோம், தாவீது சங்கீதத்திலாம் சொல்கிறதுல, நீர் பலியையும் விரும்பவில்லை காணிக்கையும் விரும்பவில்லை, என்னுடைய இருதயத்தான தான் நீ வந்து பார்க்குற, இருதயம் தான் முக்கியம் உமக்கு அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா லேவியராகமத்தில் பார்த்தீங்கன்னா காளைகளை கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. சரி, காளைகளை கொண்டு வர உனக்கு காசு இல்லைன்னா ஆடை கொண்டு வான்னு சொல்றாரு. ஆடை கொண்டு வர காசு இல்லைன்னா புறாவை கொண்டு வான்னு சொல்றாரு. புறா குஞ்சுகளை கொண்டு வரது காசு இல்லைன்னா ஏதோ மாவையாவது கொண்டு வா, ஏதோ வாட்டு இருக்கிற ஏதோ ஒன்று, நீ ஏதாவது என்கிட்ட கொண்டு வந்தாதான் நான் உன்னை ஏற்றுக்கிடுவேன் அப்படிங்கிற மென்டாலிட்டி, அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தானே இருக்கிற. சரி, ஏதோ உன்னை கொண்டு வா, ஆனால் என்கிட்ட வந்துரு, வா 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 அப்படின்னு கூப்பிடுறதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு தவிர பலி மீது அவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் காட்டுறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது
காயினுக்கும் ஆபேலுக்கும் அதே தான் அப்ளை ஆயிருக்கணும். ஏதோ காயினும் அது. ஸோ ஆண்டவர் வந்து நான் இப்போ இதுல இருந்து டேக் அவே பாயிண்ட் என்னன்னா, ஏதோ ஒன்று கொண்டு வந்தா போதும், இதுல பெஸ்டா இருக்கணும். நம்ம எப்படி நினைச்சுக்கிறோம்னா, அந்த தலையீற்றுகளில் கொழுமையானவைகளை கொண்டு வந்தான், பெஸ்டா கொண்டு வந்தான், அழகா அப்படி ஒரு ஃபால்ட்டும் இல்லாத, ஒரு அடிக்கடி படாத ஒரு நல்ல ஆட்டுக்குட்டிய ஆண்டவருக்குன்னே நல்ல நல்ல இடத்துல புல்ல கில்ல போட்டு நல்லா வளர்த்து கொழுமையாக்கி கொண்டு வந்து கொடுத்தான். அதனால ஆபேல் காணிக்கையை ஏற்றுக்கொண்டாரு. காயின் வந்து கண்டது ஏதோ ஒன்று இந்த ஆளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தான், அதனால ஏற்றுக்கொள்ள அப்படின்ட்டு தான் நம்ம இதுவரை கேட்டிருக்கிறோம். ஆனால் எனக்கு அது வந்து எந்த அளவுக்கு என்னுடைய கருத்து அதை சார்ந்ததில்லை. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எபிரேயர் 11:4 என்ன பார்த்தோம், விசுவாசத்தினாலே ஆபேல் கொடுத்தான், அதனால அந்த பலி மேன்மையா கருதப்பட்டது, ஆண்டவர் வந்து அதை அங்கீகரித்தார் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அந்த 2 பேருக்கும் உள்ள டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர், 2 பேருக்கு பலி செலுத்தினதுல வித்தியாசம் என்னன்னா, பலியில வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஆண்டவர் பலி எப்படி இருக்கணும் அப்படின்லாம் அவர் பார்க்கிறவர்ல இருதயத்தை தான் பார்க்கிறாரு. அப்போ ஆபேல் என்னத்தை விசுவாசிச்சான், எப்படி அவனுடைய காணிக்கை மேன்மையாய் தெரிவதற்கு என்னத்தை விசுவாசிச்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஆண்டவரை ஒரு விதமா அறிந்து வைத்திருந்தான். அந்த அறிவினால அந்த அறிவு அவனுக்கு என்ன போதித்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் காணிக்கை எடுத்துட்டு போவேன், அதை என்னுடைய தேவன் ஏற்றுக்கொள்வார், அவர் வந்து அதை தள்ளி விட மாட்டார் அப்படிங்கிறத விசுவாசிச்சான். விசுவாசத்தினால தானே ஆபேல் காணிக்கையை கொடுத்தான்னு பார்க்குறோம். என்னத்தை விசுவாசிச்சான், நான் கொடுக்குற காணிக்கையை ஆண்டவர் நிச்சயமாய் அங்கீகரிப்பார் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட நம்ம பார்க்குறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்போ ஆபேல் செலுத்தின பலியோடு என்ன கலந்திருந்தது, விசுவாசம் கலந்திருந்தது. அந்த விசுவாசம் எப்படி வந்தது, ஆண்டவரை அறிந்து வைத்திருந்தபடினால வந்தது. அப்போ காயின் என்ன பண்ணா, சந்தேகத்தோடும் பயத்தோடும் பலியை வந்து அவன் செலுத்தியிருக்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து. காயினுக்கு வந்து ஒரு சந்தேகமும் பயமும் இருந்துச்சு. ஐயோ, நான் போய் பலி செலுத்த போறேன், நான் வந்து பெஸ்ட்டை கொண்டு வந்திருக்கிறவனா, இதை வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிற ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் போனதுனால அவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்போனா என்ன அர்த்தம்னா, காயின் ஆண்டவரை சரியா அறிஞ்சு வைக்கல. ஆண்டவரை வந்து ஆபேல் ஆண்டவரை அறிந்து வைத்திருந்ததற்கும் காயின் ஆண்டவரை அறிந்து வைத்திருந்ததற்கும் உள்ள வித்தியாசம் அவர்கள் பலி செலுத்துவதன் மூலமாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ காயினுக்கு வந்து ஆண்டவரை சரியா அறியாதனால ஒரு பயத்தோடயே வந்து அப்படி செலுத்தினதுனால என்ன ஆயிடுச்சு, அங்க வந்து நீ விசுவாசத்தபடி உனக்கு ஆக்கடுன்னு சொன்னது போல ஆண்டவர் வந்து என்ன பண்ணல, அவனுடைய இதை வந்து அங்கீகரிக்கல. அப்போனா என்ன அர்த்தம், சரியாக அறியவில்லை அப்படின்னு தான் அர்த்தம். இது நான் வந்து உங்களுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டா சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேளச்சேரி அந்த ஃபீனிக்ஸ் மால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டர்ன் 100 feet ரோட்லேருந்து வந்து இப்படி திரும்புவோம். அந்த திரும்புகிற இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து அங்கேருந்து பிடிச்சிட்டு இருப்பானுங்க. ஸோ நம்ம பார்த்தோம்னா நம்மகிட்ட எல்லாமே சரியாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அங்கே போலீஸ் இருக்கிறான், அவன் வந்து நம்மளை பிடிச்சிருவான், பிடிச்சா காசை கரைக்காமல் விடமாட்டான் அப்படின்னு பயம் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி வர பாதி பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஓரமாக திரும்பாமல் எல்லாம் அப்படி இந்த சைடு போயிட்டு தப்பிச்சு போயிடணும். ஏன்னா எல்லாமே சரியாக இருந்தாலும், ஹெல்மெட் போட்டிருப்போம், ஆர்சி புக் இருக்கும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருந்தாலுமே ஒரு பயம். ஏன்னா இவன் வந்து பிடிச்சாலே நம்மளை என்னதான் பண்ணுவான், காசை புடுங்காம விட மாட்டான். ஸோ ஆண்டவரை குறித்து நம்மளுக்கும் சில வாட்டி இப்படிதான், அவர் வந்து நம்மளை குறை பிடிக்காம விடவே மாட்டார். நம்ம எப்பவும் பழுதற்றவர்களாக தான் இருப்போம், பாவியா தான் இருப்போம், என்னத்தையாவது குறை கண்டுபிடிச்சிருவாரு, ஏதாவது என் மேல தப்பு இருக்கும் அப்படின்ற பயம் இருந்தோம்னா நம்ம அவர் பக்கமே போக மாட்டோம். அந்த மாதிரிதான் காயின் வந்து இருந்திருக்கலாம். இதே இது அந்த போலீஸ்காரன் என்னுடைய அப்பான்னு வச்சுக்கோங்க, நான் வந்து அப்படி பயந்து அப்படி போவேனா, இல்லை நேரவே போய் என்னப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்த்து நேராக பேசிட்டு தான் போவேன். ஹெல்மெட் போட்டிருக்கனோ போடலையோ தைரியமாக போவேன். ஏன்னா எங்கள் அப்பா தான் அந்த போலீஸ்காரர். இப்போ புரியுதுங்களா? ஸோ ஆண்டவரே நீங்களும் நானும் அப்படி அப்பாவா அறிந்து வைத்திருந்தோம்னா நம்ம அவர் இடத்துல வர்றதுக்கு பயப்படவே மாட்டோம். எங்க அப்பா தான் அவர், சரி நான் தப்பு பண்ணியிருக்கலாம், ஒருவேளை நான் வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாம், அவர் எங்க அப்பா என்னை மன்னிச்சிருவாரு, அவர் என் மீது அன்பு அவ்வளவு வைத்திருக்கிறதுனால நான் அடுத்து என்ன பண்ண மாட்டேன், தப்பு செய்ய மாட்டேன், அந்த விதிகளை மீற மாட்டேன், ஏன்னா என் அப்பா என் மீது அவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் கொடுக்குது பாருங்க. அந்த அவரை அறிந்து வைத்திருக்கிறதுனால ஒரு ஃப்ரீடம் வருது பாத்தீங்களா, அதுதான் சுவிசேஷம். ஸோ ஆபேல் வந்து அப்படி அறிந்து வைத்திருந்த ஆண்டவர், அதனால அவன் என்ன பண்றான், ஒரு விசுவாசத்தோடு போய் அந்த பலியை வந்து அவர் இடத்துல கிட்டி சேர்றான். அப்போ அந்த போலீஸ்காரத்துல கிட்டி சேருவதற்கு ஒருத்தன் வந்து இப்படி பயந்து ஓடி போறான், இவன் வந்து என்ன பண்றான், போலீஸ்காரர் அப்பாவா இருந்தா என்ன பண்றான், பக்கத்துல
அறிந்து தைரியமாக போகிறோம். அதே மாதிரி தான் ஆண்டவரை அப்ரோச் பண்ற விதம் உங்களுக்கு தெரியும். நீங்க எப்படி ஆண்டவரை இன்றைக்கு அப்ரோச் பண்றீங்க, ஆலயத்துக்கு என்ன கலங்கிக்கிட்டு பயந்துட்டு போய் ஒவ்வொரு மாசமும் தசமபாகம் கொடுக்கலன்னா ஆண்டவர் அடிச்சிருவாரோ, இது பண்ணலன்னா ஆண்டவர் ஏதாவது எங்களுடைய வாழ்க்கையில நோயையும் இல்லைன்னா ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துருமோ அப்படின்னு பயந்து பயந்து கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா உங்க இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. விசுவாசம் உங்களுடைய இருதயம் அவரை சரியாக அறிந்திருந்தால், ஒரு தகப்பனாய் ஒரு அன்புள்ள ஒரு தேவனாய் நீங்கள் அறிந்திருந்தீர்களானால் உங்களுடைய மனசு அப்படி படபடன்னு அடிச்சுக்கிடாது, பயந்துட்டு சந்தேகத்தோடு போய் கொடுக்க மாட்டீங்க. இது முதலாவது. ஸோ என்னை பொறுத்தவரையில ஆண்டவர் இந்த பலியை அங்கீகரித்ததுக்கான காரணம் ரெண்டு பேரும் அவரை அறிந்து வைத்திருந்த விதம். ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர் அப்படிங்கிறது இதில் பார்க்குறோம் பாருங்களேன். ஏன்னா நம்ம எப்படி பார்ப்போம்னா, சரியா பலி கொண்டு வரலாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார், தலையீட்டு பெஸ்ட்டை தான் கொண்டு வரணும், என்னத்தையாவது சப்புச்சாவரை கொண்டு வந்தால் தூக்கி மூஞ்சில் போட்டுருவாரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம தேவனை வச்சிருக்கிறோம். ஆனால் அங்கே ஆண்டவர் பாருங்க 5வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. ஸோ அவனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து முகநாடி வேறுபட்டு தொங்கி போயிடுச்சு. அவனுக்கு வந்து மூஞ்சை தொங்க போட்டு ரொம்ப கடுப்புல இருக்கான். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? வந்து கையை தோல் மேலே கை போட்டு பிதா வகை தேவன் பேசுறது, எதுக்குப்பா இதுக்கு போய் வந்து எரிச்சல் ஆகிட்டு இருக்கிற, ஏன் வந்து கோபப்படுற? அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில வேற இமோஷனலாக நம்ம ஃபீல் பண்ணும்பொழுது ஆண்டவர் வந்து ரெடியாக இருக்கார் நம்ம உள்ளத்துலேருந்து பேச. எதுக்கு ஏன்ட்ட பேசு, என்ன பிரச்சனை, ஏன் வந்து உனக்கு கோபம் வருது, ஏன் வந்து எரிச்சல் ஆகிற, ஏன் உன் முகநாடி வேறுபட்டது அப்படின்ட்டு. அப்போ நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். இது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஆண்டவர் வந்து எவ்வளவு அதிகமாய் தேற்றுகிறார். அவனுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்குறார். தம்பி, இதை விட்டு நீ திருந்தி என்ன நம்பு, நான் வந்து உனக்காக நான் வேலை செய்கிறவராக இருக்கிறேன், உன் மீது அன்பு செலுத்துறவராக இருக்கிறேன், உன் மீது குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள், நீ நன்மை செய்தால் அப்படின்னா என்ன, நீ விசுவாசித்தால். நான் வந்து இந்த வசனத்தை அப்படிதான் பார்த்தேன். அவர் அப்படி நீ வந்து நன்மை செய்தால் இங்க என்ன அப்படின்னு இங்க போடப்பட்டிருக்கிறது. நான் என்ன பொறுத்த வரைக்கும் அதை ஆண்டவர் என்ன சொல்ல, நீ என்னை விசுவாசிக்கிற விதத்துல விசுவாசிச்சிருந்தா, நீ என்னை அறிய வேண்டிய விதத்துல அறிந்திருந்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, உன் காணிக்கையை நான் ஏற்றுக்கொண்டு இருப்பேன். ஸோ சப்போஸ் வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப நான் சொன்ன மாதிரி அவர் காணிக்கை வந்து முக்கியம் இல்லைதான், நம்மளோட இருதயம் தான் முக்கியம். அப்போ இவன் இப்படி பயத்தோடும் சந்தேகத்தோடும் வந்து பண்ணும்பொழுது அந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த உறவுல எப்படி இருப்பான், அதே மாதிரி தான் நீடித்து கொண்டு தான் இருப்பான். பயந்துட்டு ஐயோ இப்படி தான் பண்ணுவோம், ஒவ்வொரு வாட்டியும் அப்படி இருப்பான். ஃப்ரீயாக வந்து அவனால் பழக முடியாது. ஆனால் தேவன் வந்து இங்கே அப்படி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு அதை அங்கீகரிக்காமல் விட்டுட்டு அவனுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, அவனோட கூட என்கேஜ் பண்ணுறாரு. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி தான், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம நினைத்த விதத்தில் நம்ம ஜெபம் பண்ண விதத்தில் நடக்கலைன்னா உடனே நம்ம சோர்ந்து போயிடும், நம்ம முகநாடி தொங்கி போயிடுது. ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு நம்மளோட கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார். மகனே, உனக்கு என்ன இதனால ஏன் இப்படி வந்து எரிச்சல் அடைகிற, ஏன் கோவப்படுற, வா ஏன்ட்ட பேசு, நான் எதனால வந்து நீ இப்படிலாம் உன்னுடைய எண்ணங்கள் மாறுது அப்படின்னு ஒரு கான்வர்சேஷனுக்கு ஆண்டவர் நம்மளை இன்வைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறார். ஸோ அப்போது எவ்வளவு அறிந்திருக்கிறோமோ அவ்வளவு விசுவாசம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணோம், வெளிப்படும். நம்ம வந்து இப்போ ஒருத்தர் நல்லா அறிந்திருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவர்கிட்ட போய் சகஜமாக பேசுவோம், பழகுவோம். ஆனால் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், யாருமே தெரியாத ஒரு ஆள்னா நம்ம போய் அவர்கிட்ட நம்பி எதையும் செய்ய முடியாது. அதே கான்செப்ட் தான் ஆண்டவரோடையும். ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே பார்க்கும். அப்போது இப்போ தான் நான் வரேன் இந்த மெசேஜோட முக்கியமான கட்டத்துக்கு வரேன். ஸோ காணிக்கை ஏன் ஏற்கப்படலை அப்படிங்கிறதுக்கான விடை நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அவன் ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து வைக்கல, பயந்துட்டு சந்தேகத்தோடு போய் படைச்சதுனால ஆண்டவர் வந்து அங்கே அங்கீகரிக்கப்படலை. ஆனால் ஆபேல் வந்து ஆண்டவரை அறிந்திருந்தான், தைரியமாய் போய் கொடுத்தான், அதனால அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. அப்போது இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனை அறியாமல் நாம் இருக்கிறோம் பாருங்க, தேவனை சரியாக அறியாமல் ஒரு இடத்துல இருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அறியாமல் இருக்கிற ஒரு இடம் தான் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா பாவம். ஸோ பாவம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனை அறியாமல் இருக்கிற ஒரு உணர்வு, அதுதான் நம்மளுக்கு வந்து அதுதான் பாவம். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் தேவனிடத்துலேருந்து தேவனிடத்துலேருந்து நம்மளை பிரிப்பது தான் பாவம் செஞ்சுட்டேன் அதனால நான் தேவனை விட்டு பிரிஞ்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இல்லை, தேவனை விட்டு பிரிந்திருப்பதாக உணர்வு நம்மளுடைய சிந்தையில ஒரு உணர்வு வருது பார்த்தீங்களா, அதுதான் பாவம். அந்த பாவத்தில் அதில் ஃபீல் பண்ணுறதுனால சில காரியங்களை நம்ம செய்கிறோம் பாருங்க, கோபம், எரிச்சல், வெட்கம், இன்னும் அடுத்தவர்களை காயப்படுத்துவது, இதுதான் வந்து என்னது, பாவத்தின் கிரியைகள் தான் அது.
நம்ம அந்த இதெல்லாம் வந்து, அதாவது பாவம் என்பது ஒரு வேறு. அந்த வேரினால் வருகிற அந்த கனி தான் இது. இந்த ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம கோவப்படுறது, எரிச்சல் அடையிறது, மற்றவர்களை காயப்படுத்துவது, கொலை செய்வது, இந்த மாதிரியான பாவங்கள்லாம் அந்த அவரை அறியாம இருக்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு உணர்வு நம்மளுக்குள்ள ஏற்படுது. தனித்துவ ஒரு ஒரு அனாதையா உணர்றோம், ஆர்ஃபனா உணர்றோம், தனிமைப்படுத்தவன அதை வந்து உணர்வதனால உண்டாகிற இந்த வெளிப்பாடுகள் தான் இது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, பாவம் அப்படின்னா தேவனிடமிருந்து பிரிந்து விட்டதாக வருகிற ஒரு உணர்வு தான் என்னது? பாவம். தேவனை விட்டு நம்மளை பிரிப்பது வந்து பாவம் அல்ல. பாவம் என்பது தேவனிடமிருந்து பிரிந்து நாம் செய்யும் செயல்கள் தான் என்னது? பாவம். சரிங்களா? ஸோ இதை நீங்க நல்லா புரிந்து கொள்வீர்கள் என்று நான் விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களோட கூட பேசுவாங்க. ஸோ தேவனிடமிருந்து பிரிந்து விட்டதாக ஒரு உணர்வு நம்மளுக்குள்ள வருது பாத்தீங்களா? அதுதான் என்னது? பாவம். அது நிமித்தமாக நம்ம செய்யற செயல்கள்லாம் என்னதுதான்? பாவத்தினுடைய கிரியைகளா இருக்கிறது. ஸோ அப்போனா என்ன அர்த்தம்னா, கீழ்ப்படியாமை. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? கீழ்ப்படியாமை தான் பாவம். ஆண்டவர் சொன்ன கட்டளை, கொலை செய்யாதிருப்பாங்க, கொலை செஞ்சிட்டோமா பாவம், விபச்சாரம் செய்யாதிருப்பாங்க, களவு செய்யாதிருப்பாங்க, இதை மீறிட்டோமா அதுதான் பாவம், பொய் சொல்லாதிருப்பாங்க, பொய் சொல்லிட்டோமா இதுதான் பாவம் அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் பாவத்தின் செயல்கள். ஆமா, உண்மைதான். ஆனாலும் மெயினா பாவம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனை விட்டு பிரிந்திருப்பதாக உணர்றோம் பாருங்க, அதுதான் பாவம். ஸோ இதுக்கு இன்னொரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, மீன் வந்து எந்த இடத்துல தான் வாழ முடியும்? தண்ணியில தான் வாழ முடியும். அந்த மீனை தண்ணியை விட்டு வெளியே தூக்கி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? பயங்கரமா துள்ளி துடிக்கும் பாருங்க. அந்த திரும்பவும் தண்ணிக்கு போறதுக்காக ஏங்கிக்கிட்டு அப்படி துடிக்குது பாருங்க. அதுதான் பாவமான நிலைமையில அது கிடக்குது. அதே மாதிரி நம்மளுடைய லைஃப் சோர்ஸ் என்னது? ஆண்டவர் முதலாவது மனிதனை சிருஷ்டித்த பொழுது என்ன? அவருடைய நாசியின் சுவாசத்தை ஊதினார். ஸோ நம்மளுடைய லைஃப் சோர்ஸ் ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. மீனை உருவாக்குறதுக்கு முன்பதாக ஆண்டவர் எதை பார்த்து பேசினார்? தண்ணியை பார்த்து பேசினாரு, மீன் வந்துருச்சு. செடி கொடிகளை உண்டாக்குறதுக்கு முன்னாடி எதை பார்த்து? மண்ணை பார்த்து பேசினாரு, செடி மரங்கள்லாம் முளைச்சிருச்சு. ஸோ அதுங்களை தண்ணியில, மீன் எப்பவுமே தண்ணியில அட்டாச்சாக தான் இருக்கும். ஏன்னா அதுதான் அதோட லைஃப் சோர்ஸ், அதுதான் அதற்கு ஜீவனை தருகிறது. அதே மாதிரி மரம் செடிலாம் இது மண்ணோட அட்டாச்சாக இருக்கணும், அதுதான் அதனுடைய லைஃப் சோர்ஸ், ஜீவன். அது பேர் என்னது? அதனுடைய ஜீவனை கொடுக்கறது அந்த மண்ணு தான். அதே மாதிரி மனிதனை உருவாக்குறதுக்கு முன்னாடி எதை பார்த்து பேசினாரோ அவர்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டார். அப்போ நம்மளுடைய லைஃப் சோர்ஸ் எது? நம்ம அவரிடத்துல இணைக்கப்பட்டவர்களா இருக்கணும். ஸோ எப்படி ஒரு மீனை வெளியே போட்டோன்னு துள்ளுதோ, அதே மாதிரி தேவனை விட்டு நம்ம வெளியே வந்து தேவனை அறியாத ஒரு இடத்துல, நம்மளுடைய சிந்தையில அவரை அறியாத ஒரு இடத்துல இருக்கும்போது தான் என்னது? நம்மளை அறியாமலே துடிக்கிறோம் பாருங்க, அதுதான் பாவம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுதான் வேர் பாவத்தின். ஸோ அந்த வேர் தான் பாவம். அந்த பாவங்கிற வேர்ல இருந்து வர்ற கனிகள் தான் நம்ம செய்யற ஒவ்வொரு கீழ்ப்படியாமை. அதெல்லாம் கனிகள், பாவத்தின் கிரியைகளா வெளிப்படுத்த தவிர கீழ்ப்படியாமைங்கிறது என்னது இல்லை, பாவம் அல்ல. பாவம் நம்மளை தேவனிடத்திலிருந்து என்ன பண்ண முடியாது? பிரிக்கவே முடியாது. ஏன்னா எப்பொழுதும் அவர் நம்மளோடு கூட இருக்கிறவராக விரும்புகிறார். அந்த பாவத்தை டீல் பண்ண விரும்புகிறார். ஸோ அதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் பாருங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தேவனிடத்திலிருந்து பிரிந்தவர்களாக உணர்வதான் என்னது? பாவம். அடுத்து இதை வந்து நம்ம ஏவாள் முதல்ல அந்த கார்டன் ஆஃப் ஈடன்ல, ஏதேன் தோட்டத்தில் நடந்தது வந்து பார்த்த பொழுதே தெரியும். ஆண்டவரை ஆதாமும் ஏவாளும் ஒரு விதமா அறிந்து வைத்திருந்தார்கள். அப்படியே ஒழுங்கா தான் போயிட்டு இருந்தது. ஆனா பிசாசு வந்து அவர்களோட பேச ஆரம்பிச்சோன்னே ஆண்டவரை சந்தேகிக்கப்பட தொடங்கினாங்க பாருங்க. ஆண்டவரை குறித்து சரியாக அறிந்து வைத்திருந்ததை விட்டுட்டு தவறாக சிந்திக்க, தவறாக அறியாம அப்படியே ஆகும்போது என்ன ஆகிட்டாங்க? ஆண்டவர் விட்டு பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. சிந்தையில ஆண்டவர் விட்டு பிரிய அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம் வந்துச்சு? ஓ, நிஜமாலே ஆண்டவர் வந்து இந்த பழத்தை நம்மளுக்கு தராம ஒளிச்சு வச்சுக்கிறாரோ, நம்மளுக்கு தரக்கூடாதுன்னு பண்றாரோ, ஒருவேளை அப்படிங்கிற ஒரு பொய்யை நம்ப ஆரம்பிச்சாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க ஏற்கனவே தேவர்களை போல தான் இருக்கிறாங்க. ஆனா பிசாசு சொன்னதை நம்பிட்டு நம்ம வந்து நம்ம தேவர்களை போல இல்லை போலயே, நம்ம தேவர்களை போல ஆகணுமே அப்படின்னு ஒரு பொய்யை நம்ப ஆரம்பித்தார்கள். இல்லாவிட்டால் ஆண்டவருடைய குட்னஸ், ஆண்டவருடைய நன்மையை சந்தேகிக்க தொடங்க அவங்க எங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க? பாவத்திற்குள் விழுந்தார்கள். அவங்க பழத்தை புடுங்கி கடிச்சதுனாலதான் பாவம் வரல, அதுக்கு முன்பதாகவே பாவம் அவர்களுக்குள் வந்தது. இப்படி ஆண்டவரை குறித்து தவறாக அறிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள், சந்தேகிக்க தொடங்கினார்கள். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஆண்டவர் நம்ம எப்பெல்லாம் வந்து
நம்மளுடைய முகநாடி வேறுபடுதோ, எப்பெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு டென்ஷனான ஒரு பதட்டமான நிலைமையில போறோமோ, அப்பெல்லாம் நம்ம எங்க இருக்கிறோம்? பாவத்துல இருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து அப்ப ஆண்டவரை விட்டு தனியா உணர்றதா ஃபீல் பண்றோம். சண்டே சர்வீஸ்ல அப்படி இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம நினைச்சுக்கிறோம், ஆராதிக்கும் பொழுது அப்படியே நம்ம புல்லரிக்குது, ஆண்டவர் இங்க தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அப்போ எப்போ நம்ம பாவியா உணரவே மாட்டோம். அப்பா ஆண்டவர் கூட இருக்கிறார் அப்படின்னு. ஆனா வெளியே இருக்கும் பொழுது, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது, யாராவது நம்மளை ஏதாவது காயப்படுத்தி விட்ட பொழுது நம்மளுக்கு இருந்து ஒரு வெறி வருது, ஒரு கோபம் வருது. ஏன்னா நம்ம வந்து அப்போ ஒரு அனாதையா உணர்றோம். ஆண்டவரை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாய் உணரும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம்? பாவத்துல விழுந்துடுறோம். அப்போ அந்த பாவத்தின் வெளிப்பாடாய் வருகிற காரியங்கள் தான் என்னது? கோபம், பொறாமை, வெட்கம், அதெல்லாம். அதே தான் இங்க ஆதாம் ஏவாளுக்கும் நடந்தது. அவங்க வந்து இப்படி சந்தேகிக்க தொடங்கினாங்க. ஆண்டவரை சரியாக அறிந்து வைத்திருந்ததை விட்டுட்டு பிசாசின் வார்த்தைகளை கேட்க தொடங்கினாங்க. பாவத்துல விழுந்தாங்க. அதன் கிரியை எதா வெளிப்பட்டது? பழத்தை பிடுங்கி தின்னாங்க. ஸோ உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். கீழ்ப்படியாமை என்பது பாவம் அல்ல, பாவத்தின் கிரியை. பாவம் என்பது என்னது? தேவனை விட்டு பிரிந்திருப்பதாக உணர்வது. அந்த இதுதான் என்னது? பாவம். ஸோ அப்போ அடுத்து அதை தான் வந்து இங்க நான் அருமையா ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்றதை பார்க்குறோம். நீ நன்மை செய்தால், நீ என்னை விசுவாசித்திருந்தால் மேன்மை இல்லையோ, நான் வந்து உன் காணிக்கை ஏற்றுக்கொண்டு இருந்திருப்பேன். பாவம் வாசற்படியில் நீ நன்மை செய்யாதிருந்தால், அப்பனா என்ன அர்த்தம்? நீ என்னை சரியா அறியாமல் இருந்திருந்தால், நீ என்னை சரியா அறிஞ்சிருந்தா என்னை விசுவாசிச்சிருப்ப. நீ என்னை சரியா அறியாமல் இருந்ததுனால, என்னை விசுவாசிக்காததுனால பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் எப்படா உள்ள வரலான்னு ரெடியா வெயிட் பண்ணிட்டே இருக்குது. அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். அந்த பாவத்தின் ஆசை உன்னை பற்றி கொண்டிருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். அதாவது நீ அவனை ஆண்டு கொள்வாய்னா, பாவத்துக்கு நீ வந்து இல்ல, நீ நன்மை செய்யாதிருந்தால் தானே போட்டிருக்கு. நீ அவரை நன்மை செய்தால் என்ன பண்ணுவ? இந்த பாவத்தை மேற்கொண்டு விடுவ. அதை உள்ள விடமாட்ட. வீட்டுக்குள்ள விடாம நீ அதை தடுத்து வாசப்படியிலே நிப்பாட்டி வச்சிடலாம். எப்போ? நீ நன்மை செய்யும் பொழுது. எப்போ நன்மை செய்வ? அவரை விசுவாசிக்கும் பொழுது. எப்போ விசுவாசிப்ப? அவரை சரியாக அறிந்திருக்கும் பொழுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ பாவத்திலிருந்து நம்ம வெளியே வரணும்னா, இயேசுவை, பிதாவாகிய தேவனை, பரிசுத்த ஆவியானவரை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ தேவனை நம்ம சரியா அறிந்து கொண்டோம்னா, அவரோடு கூட எப்பொழுதும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன செஞ்சாலும் நம்மளை பிரிக்க முடியாது. அவரையும் எந்த பாவமும் நம்மளை பிரிக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு நம்மளுக்குள் வந்து விட்டால், அவரை சரியாக அறிந்து கொண்டோமானால் நம்ம என்ன பண்ணுவோம்? பாவத்துல கிடக்க மாட்டோம். தனியா இருக்கிறதா உணர மாட்டோம். பாவத்தின் கிரியைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாது? வெளிப்படாது. ஸோ அதை தான் ஆண்டவர் சொல்றார். ஸோ அப்போ இதுல இருந்து இன்னொன்று நம்மளுக்கு ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவத்தில் இருக்கும்பொழுது என்ன ஆகுது? நம்மளுடைய முகநாடி வேறுபடுகிறது. அதுதான் வந்து இங்க சொல்றதை பார்க்குறோம். மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? ஸோ எப்பெல்லாம் நம்மளுக்கு எரிச்சல், முகநாடி மூஞ்சி மாறுதோ, எப்பெல்லாம் கோபம் அதெல்லாம் வருதோ, அப்போனா நம்ம என்னவா ஃபீல் பண்றோம்? உங்களை அறியாமலே நீங்க தனிமையா உணர்றீங்க. பாவத்தில் இருக்கிறீங்க. தேவனை வந்து எங்கேயோ தூரமா இருக்கிறவரா உணர ஆரம்பிக்கிறீங்க. அப்போதான் இந்த காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆகுது? மேனிஃபெஸ்ட் ஆகுது. அதை தான் வந்து ஆண்டவர் இங்க சொல்றதை பார்க்குறோம். ஸோ எப்போல்லாம் நம்ம தேவனை பற்றியும் நம்மை பற்றியும் பொய்யை நம்புறோமோ, அப்போலாம் நம்மளுக்கு என்ன ஆகுது? இந்த மாதிரியான உணர்வுகள் மூலமா வெளிப்படுது. ஸோ ஏவாள் வந்து எப்போ தேவனை குறித்து பொய்யை நம்பினா, என்ன நம்பினா? ஏதோ ஒரு நன்மையானதை நம்மகிட்ட இருந்து மறைச்சு வச்சுக்கிட்டாரு இந்த ஆண்டவர் அப்படின்னு ஒரு பொய்யை நம்பினா. அடுத்து அவளை பற்றிய ஒரு பொய்யை நம்பினா. ஏற்கனவே தேவர்களா தான் இருக்கிறாங்க, ஆனா தேவர்களை போல இல்ல போல அப்படின்னு 2 பொய். தேவனை பற்றி ஒரு பொய்யை நம்பினா, தன்னை பற்றி ஒரு பொய்யை நம்பினா. அதே மாதிரி எப்போலாம் நம்ம வந்து ஏற்கனவே புது சிருஷ்டியாக்கப்பட்டு பழுதற்றவர்களாக இயேசுவுக்குள் நம்ம வந்து இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எப்போ நம்ம வந்து அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம நம்பாம, நான் வந்து பாவி, இன்னும் எனக்குள்ள பாவம் இருக்குது, நான் வந்து தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு நான் வந்து நீதிமான் அல்ல அப்படின்னு உணர்றோமோ, நம்மை குறித்தே வேதம் சொல்லாத காரியத்தை நம்மை குறித்து நாம் நம்பும் பொழுதும், தேவனை பற்றி நாம் பொய்யை நம்புவது, ஆண்டவர் வந்து எனக்கு நல்லது செய்ய மாட்டாரு, எனத்தையாவது வந்து தண்டிச்சிடுவாரு, இப்படி பண்ணிடுவார், அப்படி பண்ணுவார்னு பொய்யை நம்பும் பொழுதும் பாவம் அந்த நமக்குள்ள வந்து வேறுண்டு வளருது. அது நிமித்தமாய் கிரியைகள் வெளிப்படுது. ஒரு எரிச்சல், ஒரு கோபம் வருது, கொலை செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம், பொறாமை வருது. ஏன் பொறாமை வருது? ஏன்னா ஆண்டவர் அவங்களுக்கு மட்டும் செஞ்சுட்டாரு, எனக்கு செய்ய மாட்டேங்கிறாரு, எனக்கு வந்து தரம் பிடிச்சு வச்சுக்கிட்டாரு அப்படின்னு ஆண்டவரை குறித்து ஒரு பொய்யை நம்புறோம். ஸோ நீங்க என்ன விதமான இமோஷன் இருந்தாலும் சரி, அதை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன் நல்ல இமோஷன்ஸ் கூட சில வாட்டி சந்தோஷமா, சில பேர் வந்து வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை மறைக்கிறதுக்காகவே என்ன பண்றோம்? ஊழியம் செய்யறோம்னு ஊழியம் ஓடுவாங்க. வீட்டில் இருக்கிற காரியங்களை வந்து மனைவிக்கும் புருஷனுக்கும் இருக்கிற காரியத்தை டீல் பண்ணாம நான் போய் ஊழியம் செய்யறோம்னு ஓடுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்றது, சந்தோஷமா இருக்கிற மாதிரி பண்றது. ஊழியம் செய்யறதும் என்னதான் சில வாட்டி பாவம் தான்.
ஏன் பாவம்? ஏன்னா அவங்க ஆண்டவரை விட்டு தனித்து உணர்றாங்க. அதை எப்படி எப்படி அதை வந்து நிரப்பிக் கொள்ளணும், எப்படி அது அந்த கிரியை எப்படி வெளிப்படுத்தினா ஊழியம் சில பேர் வந்து உலகத்தின் ஆட்கள் வந்து போய் தண்ணி அடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க. ஏன்னா அது ஸ்ட்ரெஸ். சில ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லிக்கொள்ற விசுவாசிகள் என்ன பண்றாங்க, நான் ஊழியம் செய்யறேன், இந்த பண்றேன், இந்த கூட்டம் நடத்துறேன், அப்படி நடத்துறேன் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் எதனோட வெளிப்பாடு? அந்த வேறு டீல் பண்ணாம இருக்கிறதுனால, ஆண்டவர் விட்டு தனிமையா உணர்றதுனால, வீட்டுல இருந்தா ஏதாவது இந்த பிரச்சனைகளை சந்திக்கணும் அப்படின்றதுனால எங்கேயாவது ஓடி போய் ஊழியம் செய்யறேன் அப்படிங்கிற பேர்ல போய் நம்ம என்ன பண்றோம், அந்த பாவத்தின் கிரியைகளை வேற வழி இல்லாம வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய கண்டென்ட் இது. ஸோ எவ்வளவு கிளவு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்ல மறுபடியும் நினைவுபடுத்துறேன். பாவம் என்பது கீழ்ப்படியாமை அதுலேருந்து வர்றதல்ல, அது பாவத்தின் கிரியை. பாவம் என்பது தேவனை விட்டு தனிமையாக நாம் உணர்வது, தேவனை விட்டு பிரிந்திருப்பது போல நாம் உணர்றோம் பாருங்க, அதுதான் பாவம். அதிலிருந்துடைய வெளிப்பாடுகள் தான் நாம் செய்கிற, நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, கிறிஸ்டியன் சர்க்கிளில் இது பண்ண பாவம், அது பண்ண பாவம், அதெல்லாம் எதுலேருந்து வெளிப்படுறதுதான் அதெல்லாம் பாவத்தின் கிரியைகளாய் நம்மளுடைய சரீரத்தில் வெளிப்படுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ஆலயத்துக்கு போகும்பொழுதும் இல்லை மற்ற கூட்டங்களுக்கு போகும்பொழுதும் எப்படியாவது இந்த பாவத்திலேருந்து ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்களோ அதையே தான் இன்னைக்கும் பண்ணுறோம். ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க, அத்தியலை எடுத்து அவங்க வெட்கத்தை எல்லாம் மறைச்சிக்கிட்டாங்க. ஸோ அவங்க என்னைக்கு பாவத்தில் விழுந்தாங்களோ அப்போ என்ன தெரிஞ்சுது, அவங்களுக்கு நிர்வாணிகளாக இருக்கிறோம், ஒரு வெட்கம் வந்துச்சு. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கும் அப்படிதான், ஏதாவது நம்ம ஆண்டவர் விட்டு தனிமையாக உளரும் பொழுது ஆண்டவர் விட்டு ஓடிப்போற அந்த வெட்கத்தை மறைப்பதற்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவரே உங்களுக்கு நிறைய தசம பாகம் பண்ணுறேன், ஆண்டவரே நான் இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுறேன், ஆண்டவரே நான் வந்து டெய்லி 1 மணி நேரம் உபாசிச்சு ஜோம் பண்றேன், ஆண்டவரே நான் இந்த ஊழியக்காரருக்கு இவ்வளவு கொடுக்குறேன், நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா நான் அப்படி செய்றேன் அப்படின்னு வேர்ட்ஸ் சுய கிரியைகள்னால நம்ம அவரிடத்துல மறுபடியும் ரீச் ஆக விரும்புறோம். ஏன்னா எப்படி மீன் வந்து திரும்ப தண்ணிக்கு போகணுமோ அதே மாதிரி நம்ம மனிதன் லைஃப் சோர்ஸ் ஆண்டவர்கிட்ட போய் தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. எவ்வளவுதான் வந்து ஆண்டவர் இல்லைன்னு அவன் சொன்னாலும் அவன் திரும்ப ஆண்டவர்கிட்ட ஓடுறதுக்கு எதையாவது செய்து கொண்டே தான் இருக்கிறான். நம்ம என்ன பண்றோம், இப்படி நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், ஊழியம் செய்யறோம், நான் இந்த சபையை கட்டுறேன், அந்த சபையை கட்டுறேன் அப்படின்னு அந்த அத்தியலைகளை போட்டு அவங்க மறைச்சிக்கிட்ட மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு மறைச்சு ஆண்டவர்கிட்ட சேர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கோம். ஆனா என்னைக்கும் போய் சேரவே மாட்டோம், என்னைக்கும் பாவின்ட்டே தான் நினைச்சிட்டே இருப்போம். இதுதான் மதம் செய்யும், இதுதான் வந்து மதத்தின் ஆவி இப்படிதான் செய்யும், நம்மள ஆண்டவர்கிட்ட நெருங்கவே விடாது. என்ன பண்ணிட்டு நல்ல போனாலும் இல்ல ஏதோ ஒரு குறை இருக்கு. இன்னைக்கும் பாருங்க, நம்ம ஆலயத்துல இருக்கும்பொழுது ஏதாவது வர்ஷிப் ஆரம்பிக்கும் பொழுது நம்மளை எப்படிதான் ஆரம்பிப்பாங்க, ஏதாவது நல்லா யோசிச்சு பாருங்க, பரிசுத்தமா இருக்கிறீங்களா, பாவம் செஞ்சிருக்கீங்களா, யோசிச்சு பாருங்கன்னு அந்த கண்டம் பண்ணிட்டே தான் இருக்கும் நம்மளை. அதுதான் மதத்தின் ஆவி. ஆனா ஆண்டவர் வந்து அதை எப்படி டீல் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, சுய கிரியைகள் நிமித்தமாக இந்த பாவத்திலிருந்து அந்த நிலைமையிலிருந்து நம்ம என்ன பண்ண முடியாது மேற்கொள்ள. ஏன்னா பாவம்னா என்ன, அவரை சரியாக அறியாதது. அப்போ அவரை அறியணும், அவரை சரியா அறிந்து கொண்டாதான் அந்த பாவத்தை விட்டு நம்ம வெளியே வர முடியும், அந்த பாவத்தின் கிரியைகள் நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்படாமல் இருக்கும். அப்போ இதற்கு என்னதாங்க சொல்யூஷன், என்னதான் எப்படிதான் நான் அவரை அறியறது அப்படின்னு சொல்றது தான் என்ன பண்ணாரு, தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக என்னவாக்கினாரு, பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம். பழுதற்ற ஒரு குமாரன். அவர் சொல்றார், ஆண்டவர் சரிப்பா, இவனுங்களுக்கு வந்து என்ன சொன்னாலும் புரியல, வழியை சொன்னாலும் வந்து இப்படி பண்ணி தப்பா நினைச்சுக்கிறானுங்க, எல்லாம் குண்டக்க மண்டக்காவை யோசிச்சுக்கிறானுங்க, அதனால என் குமாரனையே அனுப்புறேன். அவர் மனுஷனா போய் மனுஷன் பாவத்துல இருந்தா எப்படி ஃபீல் பண்றானோ அதே மாதிரி என்னுடைய குமாரனும், அவர் எப்போதும் இணைந்து இருந்தாங்க, திரியேகம் எப்பொழுதும் ஒன்னோட ஒன்னாதான் இருந்தாங்க, ஒரு நாளும் தனியாவே இல்லை. ஆனா அப்போ இயேசு அனுப்புறாரு பூமியில. அப்போ இயேசு வந்து பாவமாக்கினார்னு சொல்றோமே, என்னத்தை எப்படி பாவமானாரு, அவர் மேல நம்ம பாவம்லாம் வந்து அவர் அப்படி கெத்செமனேல வந்து ஜோமனம் அப்படி ஒரு போர்வ மாதிரி வந்து அவர் மூடிருச்சா, எப்படிதான் பாவமானாரு அப்படின்னா சிலுவையிலே அவர் பாவமானார். எப்படி பாவமானார், குற்றமற்ற ஒரு பழுதற்ற ஒரு தவறே செய்யாதவரை பாவின்னு சொல்லி தூக்கி போட்டு அடிச்சு சிலுவையில இருந்து என்ன கத்துறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். நீங்க பாத்தீங்கன்னா இயேசு ஒரு வாட்டி கூட பிதாவை தேவன்னு சொன்னதே கிடையாது அவருடைய பூமியின் வாழ்க்கையில. எப்பவுமே பிதா அப்பா ஃபாதர், அப்பான்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா சிலுவையில அவர் பாவமாக்கப்பட்டபடினாலே தேவனை விட்டு பிரிந்து தனிமையாக மனிதனா நம்ம எப்படி உணர்ந்தோமோ தேவனை விட்டு பிரிந்து தனிமையாக உணர்ந்ததுனால கத்துறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அது இயேசு வந்து எப்படி மனிதன் நம்மளோடு கூட இணைக்கப்பட்டதுனால, ஆதாம்ல இருந்து நம்மளோடு கூட இணைக்கப்பட்டதுனால மனிதன் எப்படி அந்த பாவத்திலிருந்து கதறானோ அதே மாதிரி அவரும் நமக்காக பாவமானார். பாவத்தின் இடத்தை, அந்த பாவத்தின் வேருக்குள்ள அவர் நுழைஞ்சார்.
என் தேவனே என் தேவனே அப்படின்னா என்ன? நம்ம எப்படி தேவன் தூரமா இருக்கிறான்னு ஃபீல் பண்ணமோ அதை இயேசு அங்க ஃபீல் பண்ணுகிறார். அதுதான் பாவம். பாவமாக்கினார்னா, பாவமானார்னா, பாவம் அறியாத அவரை பாவமானார்னா அதுதான் பாவம் அறியாத. அப்படின்னா பிதாவை விட்டு அவர் தனியா இருந்ததே இல்லை, பிதாவை விட்டு அவர் பிரிந்ததே இல்லை. ஆனா அன்னைக்கு பிரிந்தார் சிலுவையில. ஏன்னா நீங்களும் நானும் எப்படி பாவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அதே ஃபீலிங், அதே தான் அவரும் அனுபவித்தார். தான் கத்துறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு. ஸோ அதை சிலுவையில உணர்ந்தாரு. அப்போ ஆண்டவர் வந்து கனியை டீல் பண்ண விரும்பல. கனி அவர் என்னது, இந்த கீழ்ப்படியாமை, பொய் சொல்றது, புறங்கூறுறது, இதெல்லாம் அவர் டீல் பண்ணவே இல்லை. அந்த கனியை டீல் பண்ணணும். அதனாலதான் சிலுவையில வந்து பாவமாகவே மாறினார். மாறினது மாத்திரமல்ல, கடைசி அந்த சிலுவையில முடியும் போல என்ன சொல்றார், மறுபடியும் அங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறார். பிதாவே, உம்முடைய கரங்களிலே என்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். எவ்வளவு ஒரு அற்புதமான தகப்பன் பாங்க. உங்களுக்கும் எனக்குமாக உங்களுடைய சார்பிலே நம்மளுக்காக அங்க பாவமானார். பிதாவோடைய செல்ல பிள்ளையாய் அவரை ஒரு செகண்ட் கூட அவரை விட்டு பிரிந்ததில்லை. அவரை அறிந்தே இருந்த தேவன் இயேசு அங்க அந்த இடத்துல பிதாவை அறியாதவராய் மனிதனாய் தவிக்கிறார். என்னுடைய கூக்குரலை அங்க வந்து கதறினார் சிலுவையில. பாவமானார் நம்மளுக்காக. பாவமாகி அதுக்கப்புறம் எப்படி அதுல இருந்து வெளியே வர்றார், பிதாவை அந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்கிறார். பிதாவே, உங்களுடைய கரங்களில என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். ஸோ இன்னைக்கும் அதே தான். நம்ம எப்பெல்லாம் வந்து நம்மளுடைய முகநாடி வேறுபடுகிறதோ, எரிச்சல் உண்டாகுதோ, அப்ப அடுத்த செகண்ட் 3 பேரும் நம்மளோட கூட மனதுல இருந்து பேசுவாங்க. என்கிட்ட வந்து பேசு, என்ன பிரச்சனை, ஏன் கதற, ஏன் என் தேவன் கதற, நான் உங்களை விட்டு எங்கேயும் போயிடல, உள்ளதான் இருக்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன், நீ உன்னை கொண்டு ஏதோ ஒரு பொய்யை வந்து நீ இப்போ வந்து நம்பிக்கிட்டு இருக்கிற, அதனாலதான் அதனுடைய வெளிப்பாடு தான் இப்படி உனக்கு கோபமா, எரிச்சலா, ஏதோ வந்து நீ வந்து அன்பு கூறப்பட்டவனா நீ உணர்றதில்லை, அதனாலதான் இந்த எரிச்சல், இந்த காரியங்களும் உன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துது அப்படின்னு அவங்களோட இருதயத்துல பேசுவாங்க. நம்ம மறுபடியும் அமைதல் அடைவோம். மறுபடியும் அவரை அறிகிற அந்த இடத்துக்குள்ள வரும்பொழுது, அந்த எம்ப்ரேஸ், அந்த ஃபாதர்ஸ் எம்ப்ரேஸ்க்குள்ள வரும்பொழுது இந்த காரியங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளை விட்டு மறைந்து போயிடும். ஸோ மதமானது பாவத்தின் கிரியைகள் தான். விபச்சாரம் செய்யாத, களவு செய்யாத, அதெல்லாம் எப்படி சரி செய்ய முடியும், அதெல்லாம் எப்படி என்னால செய்யாம இருக்க முடியலையே, பவுல் சொல்ற மாதிரி தான் செஞ்சுட்டே தானே இருக்கிறேன், என்ன பண்றது? ஏன்னா நம்மளால அந்த ரூட்டை டீல் பண்ண முடியல, அந்த பாவத்தை டீல் பண்ணப்போ. பாவத்தை எப்படி இயேசு டீல் பண்ணாரோ அதே மாதிரிதான் நீங்களும்னாலும் பாவத்தை இயேசு நம்மளுக்கு ஏற்கனவே சிலுவையில டீல் பண்ணி முடிச்சிட்டார். ஸோ அந்த வெளிப்பாடுல நம்ம இருக்கும் பொழுது, நீங்களும் நானும் வந்து அவரை சரியான அறிவில் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவரை தனிமையாய் வந்து உணர மாட்டோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனை விட்டு நாம் பிரிந்தவர்களாய் உணர்வது தான் இது பாவம். அந்த இடத்துல இருக்கும் பொழுதுதான் பாவம். ஆனா இயேசு நம்மளுக்காக அந்த இடத்துல இருந்தது மாத்திரமல்ல, அந்த இடத்துல இருந்து பிதாவோடு எப்படி ஒப்புரவாக வேண்டும் என்பதை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார், ஒப்புரவாக்கிட்டார். ஸோ நம்ம என்ன பண்ணாலும் நம்ம வந்து அவரை பிதாவாகிய தேவனையும் திருத்துவத்தையும் நம்ம இடத்துல இருந்து என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு, அப்படிங்கிற அந்த அவரை அறிகிற அறிவில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம பாவத்தை மேற்கொள்ள முடியும், பாவத்தை விட்டு வெளியே வர முடியும், பாவத்தின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க முடியாது. அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். கர்த்தர் தாமே இந்த சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு ஒரு அற்புதமான தேவன் ஆண்டவரே நீர். அப்பா தகப்பனே, உங்களுடைய சொந்த குமாரனை எங்களுக்காக அனுப்பி நாங்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே அப்பா தனிமையை உண்மை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாய் உலர்கிறோமோ அதுதான் பாவம். அந்த இடத்துலேருந்து நாங்கள் செய்கிற கிரியைகள் எல்லாமே பாவத்தின் கிரியைகளாய் வெளிப்படுகிறது ஆண்டவரே. ஆனால் நீர் ஆண்டவரே அந்த இடத்துல எங்களுக்காக பாவமாகி அதை மேற்கொண்டு பிதாவாகிய தேவனோடு எங்களை ஒப்புரவாக்கி இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை அறிந்து நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில பாவமில்லாத திரையற்ற ஒரு வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனால் பிறந்த மனிதன் பாவம் செய்யான் என்று சொல்லப்பட்டதற்கான காரணமும் அதுதான். நாங்கள் பாவம் செய்வதற்கு எங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான கிரியைகளும் இல்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் எங்களை வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் எப்பொழுதும் எங்களை நீர் தனியே இருக்க விடுவதில்லை. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் என்னோட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப முக்கியம். பாவம் என்றால் என்ன என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க, ஏன் இந்த மாதிரி இமோஷன்ஸ்லாம் எனக்கு வந்து வருது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்பப்போ அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரும்பொழுது மற்றவர்களை, மனிதர்களை போய் தாக்காமல், காயின் வந்து ஆண்டவர் பேசும்பொழுது
ஆண்டவர்கிட்ட பதிலே சொல்லலாங்க. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இப்படிலாம் ஏன் முகநாடி வேறுபடுது, ஏன் எரிச்சல், அதெல்லாம் கேட்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட பதிலே சொல்ல அவன் நேராக போய் என்ன பண்ணிட்டான், ஆபேலை போய் அடிச்சு கொண்டுட்டான். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல் முதலாவது ஆண்டவர் இன்விடேஷன், அந்த எரிச்சல் முகநாடி வேறுபடும் பொழுது ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் நம்மளுடைய கான்வர்சேஷன் அவரோட வச்சோன்னா நிறைய கிரியைகள், பாவத்தின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படாமல் தவிர்க்கப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஆமென், ஆமென்.